குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எத்தனை ஆப் பார்த்துருப்போம். ஸோ இது பைமோட் அப்படிங்கிற ஒரு ஆப். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு வேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டர் போட்டு உடனே நமக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எத்தனை ஆப் பார்த்துருப்போம். ஸோ இது பைமோட் அப்படிங்கிற ஒரு ஆப். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு வேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டர் போட்டு உடனே நமக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள ஓநாயும் நரியும் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடும் போது அங்கே சிங்கம் வந்துச்சான். அந்த மான் தனக்கு மட்டுமே வேண்டுமென சிங்கம் நினைச்சிட்டான். அதனால சிங்கம், ஓநாய், நரி மூன்றும் சண்டை போட்டுச்சுங்களாம். அப்போது தூரத்துல பெரிய யானையை பார்த்த உடனே சண்டை போடுறத நிறுத்திச்சுங்களாம். அங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய யானை, இதை 4 நாள் வச்சு சாப்பிடலாம் போலையே என்றது சிங்கம். ஆனால் அதனுடன் நாம் நேருக்கு நேர் சண்டையிட முடியாது. நம்ம 3 பேரும் நண்பர்கள்னு யானையை நம்ப வச்சு அது அசந்த நேரமா பார்த்து வேட்டையாடலாம் என திட்டம் போட்டுச்சுங்களாம். அதன்படி 3 தந்திர விலங்குகளும் யானையை வழிமறைச்சி, யானை நண்பா, நீ ஏன் உணவு தேடி அலையிற? உன் நண்பர்கள் நாங்க 3 பேர் இருக்கோம். சுவையான செடி, இலை, பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரோம் என்று சொன்னவுடன் யானை மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டது. அதே போல் சில நாட்கள் உணவு வர யானையும் அவர்களை நண்பர்கள் என நம்பி பழகியது. ஒரு நாள் போட்ட திட்டப்படி சிங்கம் உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடிச்சுதாம். ஓநாய், நரி, யானை 3 பேரும் சிங்கத்தை நலம் விசாரிக்க போச்சிங்களாம். அப்போது நரி சிங்கத்திடம், சிங்க நண்பா, நீ எப்படி இந்த நிலைமையில வேட்டையாடுவ? பேசாம என்ன நீ சாப்பிட்டு உன் பசியை போக்கிக்கோன்னு சொல்லிச்சான். சிங்கம், வேண்டாம், நீ என் நண்பன், நான் உன்னை சாப்பிட மாட்டேன் நண்பான்னு சொல்லிச்சான். அடுத்து ஓநாயும் அதே சொல்ல, நீயும் என் நண்பன் தான்னு சொல்லிச்சான் சிங்கம். இதையெல்லாம் பார்த்து கேட்டு கொண்டிருந்த யானை, சிங்கம் நமக்கும் நண்பன் தானே, நம்மையும் சாப்பிட மாட்டான் என்று நினைத்து சிங்கத்திடம், நண்பா, இங்கே நான் தான் பெரிய விலங்கு, என்னை சாப்பிட்டுக்கொள் என்று சொல்ல, சிங்கம் யானையின் கிட்டே செல்ல ஓநாயும் நரியும் சுற்றி வளைத்து யானையை வேட்டையாடி கொன்று தங்களின் உணவாக்கி கொண்டன. கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.